பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க விஷக்கிருமி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஜூலியானா தாங்க. ஜூலிக்கு அப்புறமா தான் நம்மளுடைய காயத்ரியே வருவாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு விஷம் நிறைஞ்சவங்க நம்மளுடைய ஜூலி தான். ஜூலி ஏற்கனவே வந்துட்டு ஏகப்பட்ட எச்ச வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தற்போது நம்மளுடைய ஆரோவும் ஓவியாவும் வந்துட்டு கொஞ்சம் சண்டையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு ஓவியா இதுக்கப்புறமா ஆரோ கிட்ட பேச போது கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி ஓவியாவை ரொம்பவே வெறுப்பேற்றினது நம்மளுடைய ஜூலி தான். ஏன்னா ஆரோ வந்துட்டு முதல்ல ஓவியாவை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வேணும்னே வந்துட்டு நம்மளுடைய ஓவியாவை வெறுப்பேற்றத்துக்காக ஆரோவுக்கு போய் மசாஜ் பண்றது, ஆரோ வந்துட்டு தான் வயிற்றோடு சேர்த்து அப்படியே சாஞ்சுக்கு ஆரோ நான் மசாஜ் பண்றேன் அப்படின்னு ஆரோவை கொஞ்சுறது, இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை செஞ்சு நம்மளுடைய ஓவியாவை பயங்கரமா வந்துட்டு வெறுப்பேற்ற ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல நம்மளுடைய ஜூலியானா வந்துட்டு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பாருங்கக்கா அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஓவியாவை பற்றி காயத்ரி கிட்ட பத்த வைக்கிறது, ஆரோ கிட்ட பத்த வைக்கிறது, சக்தி கிட்ட பத்த வைக்கிறது. இந்த மாதிரி ஓவியாவை வெளியேற்றதை மட்டுமே வந்துட்டு முதல் குறிக்கோளா வச்சுட்டு இருக்கா நம்மளுடைய ஜூலியானா. ஏற்கனவே ஜூலியானாவை சமூக வலைதளத்தை காரி துப்பி வந்துட்டு இருக்காங்க. மேலும் 2 நாட்களாக அவ செஞ்சிட்டு இருக்க இன்னும் கேவலமான விஷயத்தை பார்த்தா அவளை இன்னும் ஒரு படி மேல போயிட்டு மக்கள் கேவலப்படுத்த போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நம்மளுடைய கமல் சார் கிட்ட பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட ஜூலியானா திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று நடந்த எபிசோட்ல வந்துட்டு நம்மளுடைய ஓவியா வந்துட்டு ஜூலியை கை நீட்டி மிரட்டி மூஞ்ச கோமா வச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா வந்துட்டு சக்தி கிட்டையும் காயத்ரி கிட்டையும் கோல் முட்டி விட்டுறாங்க. ஆனா அந்த வீடியோவை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கவே இல்லை. எப்பவும் போல நம்ம ஓவியா வந்துட்டு சாதாரணமா ஜாலியா ஒரு காமெடிக்காக அந்த பாட்டை பாடிட்டு போனாங்க. ஆனா அதை போயிட்டு இந்த அளவுக்கு கேவலமா வந்துட்டு ஓவியாவை பற்றி தப்பா பத்த வச்சிட்டு இருக்கதே வந்துட்டு ஜூலியானா வேலையா வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேங்க, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எங்கேயுமே பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு சமூக வலைதளத்துல மக்கள் எல்லாருமே ஜூலியானாவை காரி துப்பி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜூலி முதல்ல வெளியே போனாதான் வந்துட்டு ஓவியாவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பே அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜூலி வெளியே போயிட்டாலே கிட்டத்தட்ட 90% ஓவியாவுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு தான் மக்கள் அனைவருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல மத்தவங்க கிட்ட ஓவியாவை சிக்க வச்சதே நம்மளோட ஜூலி தானே. ஜூலி வெளியே போயிட்டாலே எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பா யார் வெளியேற போறாங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வாரத்துல வந்துட்டு வையாபுரி, ஓவியா மற்றும் ஜூலியானா இவங்க 3 பேருமே வந்துட்டு எவிக்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜூலி தான் வெளியே போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்டை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.